இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பதற்ற குறைபாடு என்றால் என்ன? ஆளுமை காரணம். சில நேரங்களில் சில குறிப்பிட்ட ஆளுமை தன்மைகளை கொண்ட நபர்களுக்கு பதட்டம் தொடர்பான பிரச்சனைகள் வருது. உதாரணமாக, எதிலும் கச்சிதமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவங்க எதையும் தாங்கள்தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. பதற்ற குறைபாடுகளின் வகைகள் மக்களை பலவிதமாக பாதிக்கிறது. அதனால பலவிதமான குறைபாடுகளும் ஏற்படுது. அது மிகவும் பொதுவாக காணப்படும் பதற்ற குறைபாடுகள் தான். அடுத்தது பொதுவான பதற்ற குறைபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, GAD பிரச்சனை கொண்டவர்கள் அதீதமான பதட்டத்தை அனுபவிக்கிறாங்க. பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் சூழ்நிலைகளை பற்றி கவலைப்படுறாங்க. அவங்களால பதட்டத்தையும் கவலையையும் கட்டுப்படுத்த இயலுவது இல்லை. அவர்கள் ஓரிடத்தில் நிற்க இயலாதது போல உணர்வாங்க. எப்போதும் எதையாவது செஞ்சு கொண்டே இருப்பாங்க என்பது போல உணர்வாங்க. அடுத்தது இவர்கள் குறிப்பிட்ட எதையும் பற்றியும் கவலைப்படவே மாட்டாங்க. ஏதேனும் ஒரு நிகழ்வு இவர்களுக்கு பதட்டத்தை தூண்டுவது கிடையாது. அடுத்தது தீவிர செயல்பாட்டு குறைபாடு, OCDன்னு சொல்லுவாங்க. OCD பிரச்சனை கொண்டவர்களுக்கு தொடர்ந்து ஏதேனும் சிந்தனைகள் மற்றும் பயங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதன் மூலம் அவர்களுக்கு பதற்றம் ஏற்படும். அவங்க இந்த பதற்றத்தை தணித்து கொள்வதற்காக சில குறிப்பிட்ட செயல்களையே திரும்ப திரும்ப செய்கிறாங்க. உதாரணமாக, கிருமிகளால் தான் பாதிக்கப்பட்டு விடுவோமோ என்று பயந்து கொண்டே ஒருவர் திரும்பி திரும்பி தன்னுடைய கைகளை கழுவுவாங்க அல்லது வீட்டில் உள்ள பாத்திரங்களை கழுவுவாங்க. அதே மாதிரி சமூக பயம் அல்லது சமூக பதட்ட குறைபாடு. சமூக பதட்ட குறைபாடு கொண்ட மக்கள் தங்களை மற்றவர்கள் கவனிக்கக்கூடிய சமூக மற்றும் பேச்சு தொடர்பான நிகழ்ச்சிகளை எண்ணி பயப்படுவாங்க. அவங்க செய்ய போகிற அல்லது சொல்ல போகிற ஏதோ ஒன்று அவர்களை அவமானப்படுத்தி விடுமோ அல்லது சங்கடப்படுத்தி விடுமோ என்று இவங்க மிகவும் பயப்படுவாங்க. இவங்களால சாதாரணமான தினசரி நடவடிக்கைகளான ஒருவருடன் இயல்பாகவே பேசுகிற பழக்கம் வரவே வராது. பொது இடங்களில் சாப்பிடுதல் போன்றவற்றை கூட அவங்க செய்ய மாட்டாங்க. அடுத்தது குறிப்பிட்ட பயங்கள், போபியாக்கள் எனப்படும் இந்த அச்சக்கோளாறுகள் அடிப்படையற்ற பயங்களாகும். அச்சக்கோளாறு பிரச்சனை கொண்டவங்க தங்களுக்கு பதட்டம் உண்டாகும் பொருள் அல்லது சூழ்நிலையை தவிர்ப்பதற்காகவே எந்த அளவிற்கும் போவாங்க. உதாரணமாக, சிலருக்கு விமானத்துல பதட்டம் பயம் இருக்கலாம். கூட்டமான இடங்கள்ல இருப்பதற்கு பயமும் ஏற்படலாம். அல்லது சிலந்திகள், உயரமான கட்டிடங்கள் போன்ற எந்த தொந்தரவும் தராத பொருளை நினைத்து கூட அவங்க பயப்படலாம். இது குறிப்பிட்ட பயம். அதிர்ச்சிக்கு பிந்தைய அழுத்த குறைபாடு. விபத்துகள் அல்லது தாக்குதல் போன்ற ஒரு தீவிரமான அதிர்ச்சியை சந்திப்பவங்க அல்லது பார்த்திருப்பவர்களுக்கு பின்னர் PTSD பிரச்சனை வரக்கூடும். அவருக்கு அந்த நிகழ்வு மீண்டும் மீண்டும் நினைவிலே இருக்கும். அப்படி நினைவில் இருக்கிறதுனால அவங்களால தூங்க இயலாது அல்லது இயல்பான மனதுடனே இருக்க இயலாது. அடுத்தது பயக்குறைபாடு. பயக்குறைபாட்டு பிரச்சனை கொண்டவங்க தங்களால் கட்டுப்படுத்த இயலாதபடி பயத்தினால் தாக்கப்படுவாங்க. இதற்கு பல உடல் சார்ந்த அறிகுறிகளும் இருக்கும். உதாரணமாக, மயக்கம், மூச்சு திணறல் மற்றும் அதிகம் வியர்த்தல். பயத்தாக்குதலின் போது அவர்களுக்கு உளம் சார்ந்த அறிகுறிகள், அதாவது சிந்தனைகள் வருவதாகவும் அவங்க சொல்லுவாங்க. உதாரணமாக, ஏதேனும் ஒன்று தவறாக நடக்கப் போகிறது என்று அவங்க நினைக்கலாம். நான் சாக போகிறேன் அல்லது எனக்கு பைத்தியம் பிடிக்க போகுது என்பது போன்ற உணர்வுகள் ஏற்படலாம். இந்த தாக்குதல்கள் இதற்காகத்தான் நடக்கின்றது என்று எந்த காரணமுமே கிடையாது. இப்படி ஒரு தாக்குதல் மீண்டும் நிகழ்ந்து விடுமோ என்ற பயத்திலேயே அந்த நபர் வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. பதற்ற குறைபாடுகளுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு அந்த குறைபாடை நம்ம ஈஸியா குணப்படுத்திடலாம். அதே சமயம் பிரச்சனை எந்த அளவுக்கு தீவிரமானது என்பதையும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. மேற்கண்ட அறிகுறிகளில் எவையேனும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நிபுணரை சந்தித்து ஆலோசனையும் சிகிச்சையும் பெறுவது ரொம்ப நல்லது. பதட்ட குறைபாடுகளை மருந்துகளிலோ ஆலோசனையிலோ இவை இரண்டையும் கொண்டே குணப்படுத்தலாம். பதட்ட குறைபாடு கொண்ட ஒருவரை எப்படி நம்ம கவனிச்சு கொள்வது? உங்களுடைய குடும்ப உறுப்பினர் அல்லது நண்பர் ஒருவருக்கு இந்த குறைபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் அவருக்கு அளிக்க போகும் ஆதரவு அவங்களுடைய துயரத்தை குறைப்பதற்கு மிகவும் உதவும். மற்ற எல்லா நோய்களைப் போலவே இங்கேயும் நீங்கள்
அவதிப்படுபவருடைய பிரச்சனையை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் உணர இயலும். பதட்ட குறைபாடு உள்ளவங்களுடன் பழகுவதற்கு நிறைய பொறுமை தேவை. அதே சமயம் அவர்களை தூண்டிவிட்டு எதை எண்ணி அழுத்தத்தை சந்திக்கிறார்களோ அதை எதிர்கொள்ள செய்ய நீங்க அவங்களுக்கு பலமா இருக்கணும். அப்போதுதான் அவர்களால் அந்த பயங்களை விரட்ட இயலும். இதற்கு நீங்கள் ஒரு சரியான சமநிலையை கண்டறிவது ரொம்ப ரொம்ப அவசியம். பதற்ற குறைபாடுகளுடன் வாழ்வது. நீங்கள் உங்களுடைய பதட்ட குறைபாட்டை கையாள்வதற்கு பல திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நேர்விதமாக சிந்தித்தல், அழுத்தத்தை கையாளுதல், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுதல், மனத்தை தளர்வாக வைத்துக் கொள்ளுதல் போன்றவை இதற்கான சில பொதுவான நுட்பங்கள். பதற்றத்தை நீங்களே கையாள்வது ஒரு சவாலான விஷயம் தான். குறிப்பாக உங்களுக்கு நிறைய அசௌகரியமான சங்கட உணர்வு ஏற்பட்டால் அது மிகவும் சிரமமாக இருக்கும். அது போன்ற சூழ்நிலைகளில் நீங்கள் நிபுணர்களை அணுகி ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.